அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான, உடலுக்கு ஆரோக்கியமான அகத்தி பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம அகத்தி கீரையை தான் அதிகமாக பொரியல் பண்ணி சாப்பிட்டுப்போம். இந்த பூ வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அதிக அளவில் கிடைக்கிறது கிடையாது. இது கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கும் இந்த பூ. இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும், இந்த கலர்லேயே இருக்கும் பாருங்கள். என்ன ஒரு அருமையான கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் அப்படி இதில் வந்து தூர போடுற பொருள் எதுவுமே கிடையாதுங்க. அந்த பூவை வாங்கி நல்லா 2-3 தடவை நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதில் குட்டி குட்டி பூச்சி எது இருக்கும் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்ல பூவை வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த பாருங்கள், அந்த காம்பை மட்டும் லைட்டாக மேலே உள்ள அந்த தண்டு பகுதியை கட் பண்ணாலே போதும். அப்புறம் வந்து இந்த பூ உள்ளே இருக்கிற இந்த உள்ள பார்ட்ஸ் எதுவுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது எல்லாமே ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம வந்து குக் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லாவே வெந்துடும். அந்த மகரந்த தாள் எதுவுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நம்ம பனானா அதை வாழைப்பூலெல்லாம் உள்ளே வந்து இந்த ஒரு நரம்பு இருக்கும், அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை நம்ம எப்படி சமைச்சாலும் அது வந்து நரிச்சுன்னு தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து தூர போட்டு தான் ஆகணும். இதில் அப்படி கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இதை இந்த பூவை வந்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட மருத்துவ பயன்கள் வந்து ரொம்பவே ஏராளங்க. அதில் ரொம்ப முக்கியமானதெல்லாம் சொல்லிடுறதுனா, ஒரு சிலருக்கு வந்து லைட்டாக டென்ஷன் ஆனால் கூட இதயம் டபடபன்னு துடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ஒரு 2-3 தடவை, வாரத்தில் 2-3 தடவை இது சாப்பிடலாம். இது கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் இந்த சிகரெட் பீடி குடிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பொரியல் சாப்பிடும்போது அந்த சிகரெட் பீடி குடிக்கிற அந்த ஒரு திங்கிங் வந்து வராது. அப்புறம் வந்து அகத்தி அப்படின்னா அகம் ப்ளஸ் தீ. அகம் அப்படின்னா நம்ம உடலோட உள்ளுறுப்பு, தீ அப்படின்னா நெருப்பு. அதாவது நம்ம உடல் உள்ளுறுப்புகளோட சூட்டை வந்து தணிக்கக்கூடியது. அதாவது நம்மளுக்கு உடல் சூடுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நல்லா தணிக்கும், கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. ரொம்ப இப்போ நார்மலாக நம்ம எல்லா பொரியலும் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 வத்தலை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா பளபளப்பாக ஆனாலே போதும், ரொம்பலாம் நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பூவை போட்டுடலாம். இந்த பூவை வந்து நீங்கள் முழுமையாக பூவாக இருக்கும்போதே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா உள்ளெல்லாம் ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பூ கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தண்ணி விட்டு கழுவ வேண்டாம். அதே மாதிரி என்றைக்குமே எல்லா வெஜிடபிளுமே அது முழுமையாக இருக்கும்போதே நம்ம வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு கழுவுறது தான் நல்லது. அதை அப்படி இல்லைனா ஸ்கின்னை எடுத்துகிட்டு அதோட தோல் பகுதியை நீக்கிட்டு வாஷ் பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் போய் நம்ம வந்து தண்ணி விட்டு கழுவக்கூடாது. இப்போ பாருங்க, இது வந்து வேகிறதுக்கு வந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், என்ன ஒரு அருமையான கலரில் வந்துருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் சாதத்து கூட இந்த கீரை பண்ணி அப்படியே நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஐயோ அவ்வளோ ஒரு சுவையில் இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ரெட் கேபேஜ் பொரியலோ அப்படி இல்லைனா வாழைப்பூ பொரியலோ அந்த மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் பூ போட்டிருக்கேன். ஒரு கைக்குத்தளவு போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே ஒரு பொக்கிஷமான ஒரு பொரியலுங்க இது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. இப்பொழுது சுவையான அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆகிட்டுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த ரெசிபியெல்லாம் தெரியும் தான், பட் தெரியாதவங்களுக்காக இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.